டாக்டர், எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை? என் பொண்டாட்டி அஞ்சலிக்கு அன்னைக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. அதனால தான் நான் கேட்குறேன். அஞ்சலி வயிற்றுல இருந்த குழந்தை உண்மையிலே கலைஞ்சிருச்சா, இல்லை இன்னும் உயிரோட வயிற்றுல இருக்கா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்லை டாக்டர், எனக்கு டவுட்டா இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க. அஞ்சலி விட்டு நான் பிரியணுங்கிறதுக்காக அவ பொய் சொல்லிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அவ கூட சேர்ந்து நீங்களும் பொய் சொல்றீங்களா டாக்டர்? ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. என்ன மகேஷ், ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? அதான் அன்னைக்கு தெளிவா உங்ககிட்ட சொன்னேன்ல. இல்ல டாக்டர், எனக்கு டவுட்டா இருக்கு. அஞ்சலி என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி தோணுது. அக்கா, போச்சுக்கா, இவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் சொன்னேன்ல, இவன் பெரிய கிரிமினல்கா. இப்ப நான் என்ன பண்றது? ப்ளீஸ் அமைதியா இரு, ப்ளீஸ். அவன் ஏதோ போட்டு வாங்குறான், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ தைரியமா இரு. அவங்க இவ்ளோ சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து ஹீல் ஆனதே பெரிய விஷயம் மகேஷ். நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் இது சம்பந்தமா பேசிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல. நீங்க அவங்கள ஞாபகப்படுத்த கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? பாத்தியா, உடனே நல்லவன் மாதிரி பேசுறான். அண்ணியனா அவன் உடம்புக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க எப்படி நல்லவன் மாதிரி பேசி மறுபடியும் என்ன கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொதுவா இந்த மாதிரி டைம்ல அவங்க மனசு ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கும். குழந்தைக்கு தேவையான பாதுகாப்ப குடுக்கலையோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு கட்டிக்கிட்ட புருஷன்தான் காரணம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. யாரா இருந்தாலும் காலம்தான் அதுக்கு எல்லாத்துக்கும் நார்மல் ஆக்குற மருந்து. சோ உங்க ஒய்ஃப் மனசு மாறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடிக்கடிக்கு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அக்கா, என் வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா அது பிறந்த உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கக்கா. தனியா கொண்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வளர்ப்பான். அதுவும் ஒரு சைக்கோ மாதிரி வளரும். அதெல்லாம் நடக்க கூடாதுக்கா. அதனாலதான் நான் பயப்படுறேன். அஞ்சலி, எதுக்கு நீ இப்படி ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க? முதல்ல குழந்தை நல்லபடியா பொறுக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். இங்க பாரு, நீ முதல்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். இப்படி நெகட்டிவா யோசிக்க கூடாது அஞ்சலி. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வா, வீட்டுக்கு போலாம் வா. இல்ல, அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டான். ஜஸ்ட் மிஸ்கா. அவன் பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. நடக்காதத இது நடந்துருமோன்னு ஏன் யோசிக்கிற? இந்த பாரு அஞ்சலி, வாழ்க்கையில நீ போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த இடத்துல தேங்கி உட்கார்ந்துராத. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இதுக்கு போய் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சரி, அவனால உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வையேன், நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இப்ப வா. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் குழந்தை நல்லபடியா வளரும். அது மட்டும் இல்ல, இதுதான் பேபியோட growth டைம். நல்லா சாப்பிடணும். வாமிட் எல்லாம் போக போக குறைஞ்சிடும். இனிமே சாப்பிட்றது தான் குழந்தைக்கு வெயிட் கொடுக்கும். இவ்வளோ வீக்கா இருந்தீங்கன்னா அப்புறம் டெலிவரி டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்த்துக்கோங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். அப்போ அவங்க என்ன அஞ்சலி இது? அப்ப நான் சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதானா? வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு
அது கலைஞ்சிருச்சுன்னு பொய் சொல்லியிருக்கல்ல? ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? அந்த குழந்தைக்காகவும் உனக்காகவும் தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம உயிரோட இருக்கிற ஒரு குழந்தைய செத்துருச்சு கலைஞ்சிருச்சுன்னு எனக்கு ஏமாத்திருக்க. உன்னை நான் எப்படி எல்லாம் நினைச்ச அஞ்சலி, எப்படி எனக்கு ஏமாத்திருக்க? இல்ல மகேஷ், துளசி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க அவளுக்கு ஒரு அக்கா தானே. அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளை திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும்ல. ஆனா நீங்களும் எதுக்கு துணை போயிருக்கீங்க? என்ன பொண்ணுங்க நீங்க? உங்க குடும்பத்து மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா தெரியுமா? எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல குழி தோண்டி புதைச்சிட்டீங்க தெரியுமா? ஏய் இல்ல நிறுத்து. என்ன விட்டா பேசிட்டே போற? என் கர்ப்பம் கலைஞ்சது உண்மைதான். இப்ப கர்ப்பமா இருக்கிறது நான் இல்ல, என் அக்கா துளசி. ஹலோ. ஹலோ பிரதர், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? யாரு? பிரதர், நான் மகேஷ் பேசுறேன். என்ன பிரதர், எதுக்கு வாழ்த்துக்கள்? நீங்க அப்பா வாங்க போறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்னது? ஐயோ, உங்ககிட்ட சர்ப்ரைஸ் பண்றதுக்காக துளசி சொல்லல போல. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பிரதர், பிரதர் நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா? துளசிய கவனமா பாத்துக்கோங்க. என்ன மாதிரி இருந்துராதீங்க. என்னோட கோவத்தால, அவசர புத்தியால நான் என் குழந்தைய இழந்துட்டேன். இப்படி ஒரு கொடுமை இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது. ப்ளீஸ் பிரதர், ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. எனக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு பிரதர். ஐயோ, நான் அப்பா போறேனா? ஐயோ, எனக்கு கால் தரையில நிக்க மாட்டேங்குது பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க உங்களுக்கு ஏதோ பெருசா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. நான் அப்பா போறேன். நான் அப்பா போறேன். தங்கச்சி, நான் அப்பா போறேன். அண்ணா அண்ணா, அப்பா போறேன். நான் அப்பா போறேன். நான் அப்பா போறேன். சந்தோஷம். குழந்தை பிறக்க போகுதுல. நல்லா இருப்பா.